நமஸ்காரம். இந்த ஈவெண்ட் பேர் ராகரேகா. இந்த ராகரேகான்ற ஈவெண்ட் வந்து ஃபேபர் கேஸ்டில் அண்ட் பூர்வி இன் அசோசியேஷன் வித் சப்தஸ்வரா மியூசிக்கல்ஸ் இவங்க தான் இந்த ஈவெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் ஜெயகிருஷ்ணன் உண்ணி. நான் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். வந்து சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலன் சாரோட டிசைபிள். நான் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக சார்கிட்ட கற்றுட்டுருக்கேன். அண்ட் ஆர்ட்டில் என்னோடய குருஸ் வந்து லக்ஷ்மி ராகவன், ஸ்ரீ சசி கிருஷ்ணன், இவா 2 பேர் தான். அண்ட் கேஷவ் சார் இன்றைக்கி இனாக்ரேஷனுக்கு இருந்தால் கேஷவ் வெங்கட்ராகவன் சார் இஸ் மை மானசிக குரு. இந்த ஈவெண்ட், இந்த ராகரேகான்ற ஈவெண்ட் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் டான்சர்ஸ் பேஸ்டான போர்ட்ரேச்சர் எல்லாமே இப்போ இதில் இந்த அரியக்குடி முதல் அபிஷேக் ருக்ராம் வரை செவரல் மியூசிஷியன்ஸ் ஹிந்துஸ்தானிலையும் கர்நாடிக்லையும் அண்ட் ஆல்சோ செவரல் டான்சர்ஸ், சி.வி. சந்திரசேகர் சார், மீரா ஸ்ரீநாராயணன், இந்த மாதிரி செவரல் டான்சர்ஸ் அவளோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் யூ கேன் see here. இது எல்லாமே கிராஃபைட் பென்சில் ஆர் ஒயிட் பென்சிலில் பண்ண போர்ட்ரேட்ஸ். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் பண்ண ஒர்க்ஸ் மட்டும்தான் இது. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆயில் அக்ரிலிக் ரிலேட்டட் எக்ஸிபிஷன்ஸ் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் புட்டிங் அப் ஜஸ்ட் அ சோலோ பென்சில் ஸ்கெட்ச் எக்ஸிபிஷன் முதல் தடவை தான் பண்ணுறேன். இதில் ஆஸ் ஐ டோல்ட் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணதோட காரணமே அவா ஆஸ் மியூசிஷியன்ஸ், ஆஸ் அவர் கைட்ஸ். ஆஸ் இன் இப்போ நாங்கள் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வி லேர்ன் லாட் பை லிசனிங். அவளோட கேட்டு தான் நாங்கள் கற்றுப்போம். அது ஜிஎன்பி சாராக இருந்தாலும், செம்பாய் சாராக இருந்தாலும், இல்லை ஒரு பிருந்தாமா இருந்தாலும், இல்லை செம்மாங்குடி மாமா இருந்தாலும். ஸோ ஆல் தீஸ் மியூசிஷியன்ஸ் ஹேவ் டாட் அஸ் ஸோ மச். ஆஸ் இன் ராம்நாத் சார் ஒரு பாட்டு கேட்டால் தான் ஒரு கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி புது ராகம் பாடுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ மீன் எவ்ரி டே இவாளோட கேட்டு தான் நாங்கள் கற்றுட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்கெச் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு என்னமோ பர்சனலி ஐ வாண்ட் டு டூ மியூசிஷியன்ஸ் மட்டுமா பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருந்தேன். அதான் இங்கே நீங்கள் ஜாஸ்தியும் நீங்கள் மியூசிஷியன்ஸோட போர்ட்ரேட்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மார்கழி சீசன்லேயும் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இந்த டைமில் கர்நாடிக் மியூசிக் இஸ் எவ்ரிவேர் இன் சென்னை. ஸோ இந்த டைம் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் டைம் டு ஹோல்ட் திஸ் எக்ஸிபிஷன் நினச்சி தான் இதை வச்சோம். இந்த ஈவெண்ட் வந்து as I said 26, 27, 28 டிசம்பர். ஸோ இன்னிலேருந்து 3 days இருக்குது. Apart from the exhibition itself, நிறைய கச்சேரிகள் இருக்குது. இன்றைக்கி சூரியகாயத்ரி கச்சேரி இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் கல்யாணபுரம் அரவிந்த் பாட வேண்டியது, பட் சில காரணங்களால் அவரால் பாட முடியலை. இன்ஸ்டெட் ஐஸ்வர்ய வித்யா ரகுநாத் அப்படின்னு ஒரு பாடகி, ஷீ வில் பி சிங்கிங் ஹர் கான்சர்ட் டுடே ஈவினிங். நாளைக்கு என்னோட கச்சேரி, நாளான்னைக்கு ஸ்ரீரஞ்சனி சந்தான கோபாலன் அவங்களோட கச்சேரி இருக்குது. இதுவும் போகாமல் மீரா ஸ்ரீநாராயணன், the very renowned dancer, நாளைக்கு she will be coming and we will be having a discussion, a conversation on the creative process in art. அது beat dance, beat music, beat painting எல்லாத்துலையும் ஒரு creative process இருக்குது. அதை பற்றி we will be having a discussion. So yeah, that is about the event. Anything else that this அதான் இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி பென்சிலை தான் முதல்ல ஆரம்பித்ததே பென்சில் ஒர்க்ஸில் தான். அதுக்கப்புறம் நிறைய அக்ரிலிக் ஆயில் எல்லாம் போய் அப்போது எனக்கு பென்சில் மேலே ரொம்ப ஆசை. முதல் டைம்லலாம் பென்சில் தான் நிறைய போடுவேன். அப்போது ரொம்ப நாள் போடலை, பென்சில் பக்கமே திரும்பாமல் இருந்தேன். ஐ வாஸ் லுக்கிங் அக்ரிலிக் ஆயில். அந்த சீரீஸ் நான் இப்போ லுக் அட் 2009 எக்ஸிபிஷன் எல்லாமே ஆயில் அண்ட் அக்ரிலிக் கூட தான். பென்சில் நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. அப்போது 2020 அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்தபோது ஐ கேம் பேக் டு பென்சில். அதுக்கப்புறம் பென்சில் மேலே ரொம்ப பிரியம் ஏற்பட்டது. இப்போ எனக்கு பென்சிலேருந்து வெளில வர முடியலை. ஸோ ஃபுல்லாகவே பென்சில். அது பென்சில் வரும்போதே கிராஃபைட் பென்சில் கிரே பிளாக் அந்த இது, இல்லைன்னா ஒயிட் பென்சில் ஆன் பிளாக் பேப்பர். ஸோ இந்த 2 மீடியத்தில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் மோர் ஆஃப் மை கம்ஃபர்ட். எனக்கு அதில் ரொம்ப பண்ண பிடிக்கும். மட்டும் இல்லை, அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதுவும் ஒன்று சொல்லணும். ஏன்னா சில நேரம் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட பாடி கால் பர்த்டே இல்லை ஆனிவர்சரி அந்த டைம் இருக்காது. இன்றைக்கி காலையில் எனக்கு பண்ணணும் தோணிட்டுனா திடீர்னு பண்ணணும். எனக்கு இந்த ஒயிட் ஆன் பிளாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ரொம்ப எனக்கு சிலதெல்லாம் 10 நிமிஷத்தில் நான் பண்ண முடியும். அது அந்த டைம் சேவிங்கிறதுனால அது கொஞ்சம் நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 120 ஒர்க்ஸ் டிஸ்பிளேயில் இருக்குது. எல்லாமே 90% இந்த நான் சொன்ன கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் டான்ஸர். அதை தவிர அங்கங்கே யூ மைட் see some other figures too. ஒரு 3 years of ஏஜில் ஆரம்பித்தது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஆரம்பித்தது. இதே வயசில் தான் 3 years of ஏஜில் தான் பாட்டும் ஆரம்பித்தேன், வரைகிறதும் ஆரம்பித்தேன். ஸோ அது கூட இருந்துகிட்ருக்கு. நிறையா அது கணக்கு சொல்ல தெரியலை, ரொம்ப பண்ணியிருக்கேன். பட் இது மட்டும் இன்னும் ஒரு இந்த சீரீஸில் இன்னும் அரௌண்ட் 200 பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸிபிஷனில் இப்போ 120 மட்டும்தான் வச்சுருக்கேன். ஜெயகிருஷ்ணனை இப்போ சமீப காலத்தில் தான் எனக்கு வந்து பழக்கம் கேள்விப்படுறீங்க. எனக்கு ஹிந்து நம்ம பாலா மூலமாக தான் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது.
அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி மயிலாப்பூர் சாட்சிகாலில் அவர் பாடணும்னு 2-3 வருஷமாக நானே உத்தேசம் பண்ணியிருந்தேன். அங்கே பாடினா ரொம்ப நல்லா பாடினார் ஜெயகிருஷ்ணன். அந்த ப்ரோக்ராமை நான் எங்கள் 4 குருநாதாருக்கும் நந்திகேஸ்வர பகவானுக்கும் டெடிகேட் பண்ணுற போது ரிஷபப்பிரியாராக பாடினார். அதை வச்சு அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கிற போது ரிஷபப்பிரியா வச்சு நான் ஆரம்பித்தேன். அவருடைய பழக்கங்கள், அவர் பேசினது, அவர் தாயார் வந்தது எல்லாம் நான் தெரிஞ்சது. அவரையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கிற போது இஸ் அ ப்ரொஃபஸர் இன் கண்ணனூர் யூனிவர்சிட்டி, செமண்டிக்ஸ் ப்ரொஃபஸர். லாங்குவேஜ் எல்லாம் பற்றி அவர் நிறையா அவர் தான் ப்ரொஃபஸ் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதத்தில் நல்லா பாடுறதுக்கு உண்டான தேர்ச்சி இன்னும் தான் இருக்கு. அதை மாத்திரம் இல்லாமல் சாகித்ய கர்த்தா, அவர் முருக பக்தர். அதனால முருகன் மேலே நிறைய கீர்த்தனைகள் போட்டு அதெல்லாம் கட்சியில் ரொம்ப அனுபவிச்சு பாடிட்டு இருக்கார். அதனால அவர் என்ன குவாலிஃபிகேஷன்னா நல்ல வாங்கியிருக்கார். சாகித்யம் போட்டு அவரையே பாடி எமோஷன் கொடுத்து அதிக சங்கதிகள்லாம் நல்லா பாடுறதுனால நல்ல குவாலிஃபிகேஷன். இது தவிர இப்போ இந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணி பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய பகவான் அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இன்விடேஷனை பார்க்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிஷியன் போட்டிக்கிற அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் ஒரு போட்டு இருந்தால் சரியா இருக்குன்னு சொன்னேன். ஆர்டிஸ்ட்னா பீட்டர், ஆர்டிஸ்ட்னா மியூசிஷியன். அதுமாதிரி போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாமே. ஏன்னா நீ தான் எல்லாத்தையும் கேட்டாப்பா இருக்கிறேன்னு கேட்டேன். ஆகவே இவ்வளவு ஒரு ஜோடி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக அவனுங்கிறது என்னென்னா நல்ல ப்ரொஃபஷன் இருக்கணும், அதோட நல்ல பேஷன் இருக்கணும். ப்ரொஃபஷனில் ப்ரொஃபஸராக இருக்கார், பேஷனில் மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கார். இவ்வளவு 3rd எடிஷன் சொன்னார். எவ்வளோ அழகாக எல்லாரையும் போட்டிருக்கார். அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக போட்டிருக்கார். இதெல்லாம் இதற்கு என்ன செய்யலாம்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம சவாலை இந்த பர்டிகுலர் மார்கழி உற்சவத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 கச்சேரியாக நடக்குது. என்ன மனுஷன் മനസ്സിലായോ? ഇവിടെ ഇരിക്കൂ, ഞാൻ പറയാം. அதாவது ரொம்ப நாளாக சபாக்காரனை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சபாலையும் நம்ம பெரியவாட ஒரு ஃபோட்டோ அவள் தினமாக கொண்டாடும். எப்படின்னா மகாவிநாதியர், அன்னமாச்சாரியார், பத்ம சுப்பிரமணியர், ஒரு 800 கட்சியை நடக்கிறது. ஒரு 800 பெரியவாளை பற்றி என்ன ஞாபகம் வச்சுருந்தாருன்னா, ஜனங்களுக்கு பேர்பட்டவாளா இவளை பார்க்கலாம், இவளை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவாளையும் நீங்கள் போடணும். போட்டால் ஒவ்வொரு சவாலையும் அந்த கோட்டையை வச்சு அவளை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு அன்றைக்கி யார் பாடுறாளோ ஒரு சவால் 5-6 கட்சி நடக்கிறது. அந்த 5-6 கட்சி நடக்கிறது 5-6 பேர் பெரியவாள்னா நம்ம நினைவாக வச்சுக்கலாம். வச்சுன்னா தெளிவாக நம்ம செஞ்சிருக்கா. வேதோ தர்மம் மூலம் வேதோ ரட்சதி ரட்சிதா. நம்ம சங்கீதம் காப்பாற்றும் போது நம்ம சங்கீதத்தை காப்பாற்றும் போது நம்ம பெரியவா நம்ம காப்பாற்றுறோம். அந்த ஞாபகம் நமக்கு வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. அதே மாதிரி கேசவனையும் இப்போ சொல்லியிருந்தேன். தியாகராஜ சுவாமி கிருஷிகள் இருக்கு, 300 கிருஷிகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரசத்தை எடுத்து அந்த புஸ்தகத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்ட்டூன் மாதிரி நீங்கள் போடுங்கோ. அந்த ரசம் முழுக்க இந்த கார்ட்டூனில் தெரியும் அப்படின்னு அவசியம் நான் பண்ணேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம நல்ல காரியம் பண்ணால் தான்
we have to carry on the legacy to the present and future generations. அதனால் நல்ல காரியம் பண்ணிட்டு இன்னும் நிறையா பண்ணணும். உங்களுக்கு தீர்க்காவசம் நல்ல ஆரோக்கியமான செய்யத்தை கொடுத்து ஃபைன் ஆர்ட்ஸில் நல்லா பாடி இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணி நல்ல சீரும் சிறப்பமாக இருக்கணும். என்னை கூப்பிட்டு எனக்கு வார்த்தை சொன்னதுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம். தேங்க்யூ வெரி மச்.